ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்கல் நவீன். சோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, தமிழக அரசு முதல்வர் திட்டத்தில் கீழ் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களுக்கும் பாத்தீங்கன்னா மாவட்ட வேலைவாய்ப்பு அரசு அறிவிப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்றதுக்கான கடைசி தேதி பாத்தீங்கன்னா 26/8/2024 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. நமது தமிழ்நாடு சிஎம் செல்ல தான் நம்மளுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இதோடைய மத்த டீடைல்ஸ் எல்லாமே நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காகவே நண்பர்களே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிருக்கோம். 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பர்களும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் பை ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்பளே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது நமது தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஃபெல்லோஷிப் ப்ரோக்ராமுக்கு தான் பாத்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிக்கக்கூடிய வேலையக்கூடிய அபிஷியல் வெப்சைட். இது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முதலமைச்சரோட புத்தாய்வு திட்டத்தின் கீழ் இயங்கக்கூடிய வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த புத்தாய்வு திட்டம் பாத்தீங்கன்னா 2024 to 2022 திட்டத்துக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த காலி வேகன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 25 காலி பணியிடங்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுல 20ல இருந்து அப் டு 30 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது பழங்குடியினர் இருந்தீங்கன்னா அப் டு 35 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இருந்தீங்கன்னா அப் டு 33 வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம். 2 ஆண்டுகளுக்கு பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. மாத ஊதியம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 65,000 பிளஸ் 10,000 கூடுதல் பணி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோடைய கல்வி தகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தொழிற்கல்வி படிப்புகளில் இளங்கலை பட்டத்தில் முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும். அதுல இன்ஜினியரிங் முடிச்சவங்களா இருக்கலாம், இல்லைன்னா மருத்துவ படிப்பு எடுத்து படிச்சவங்களா இருக்கலாம், இல்லைன்னா சட்டம் எடுத்து படிச்சவங்களா இருக்கலாம், இல்லைன்னா வேளாண்மை எடுத்து படிச்சவங்களா இருக்கலாம், இல்லைன்னா கால்நடை அறிவியல் எடுத்து படிச்சுக்கலாம், இல்லைன்னா கலை அறிவியல் முதுகலை பட்டத்துல தேர்ச்சி பெற்றிருந்தாலும் சரி நீங்க எலிஜிபிள். அதுக்கடுத்தது தமிழ் பயன்பட்டு திறன் கட்டாயமான அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது தமிழ் மொழியிலேயே படிச்சிருக்கணும், அது ரொம்ப கட்டாயம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதோடைய தேர்ச்சி முறை எப்படி தேர்வு செய்ய போறாங்கன்னா ஃபர்ஸ்ட் முதற்கட்ட தேர்வு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கணினி அடிப்படையில் தேர்வு இருக்கும். அதுக்கப்புறம் விரிவான தேர்வு நடக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நேர்முக தேர்வு. 3 வகை அடிப்படையில தான் எடுக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடம் பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 33 மாவட்டங்களுக்கும் பாத்தீங்கன்னா களப்பணிகளுக்காக அனௌன்ஸ்மெண்ட் தான் இந்த நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த கல்வி பங்காளமான பாரதிய அரசின் மேலாண்மை கல்வி நிறுவனத்தில் திருச்சாப்பள்ளி திட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்யும் இளம் வல்லுநர்களுக்கு பொது கொள்கை மற்றும் வேளாண்மை கல்வியில் முதுகலை சான்றிதழ் வழங்கப்படும். மேலும் தகுதியுள்ள நபர்களுக்கு முனைவர் பட்டப்படிப்பு மேற்கொள்ள வாய்ப்பும் வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசி தேதி பாத்தீங்கன்னா 26/8/2024 முடியும் தான் கடைசி தேதி சொல்லியிருக்காங்க. இதற்கான விண்ணப்ப கட்டணம் எதுவுமே கிடையாது. சோ அபிஷியல் வெப்சைட் லிங்க் எல்லாமே இருக்குது, நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 நோட்டிபிகேஷன் இருக்குது. ஜஸ்ட் இதை நீங்க கிளிக் பண்ணாலே போதும், இதுல ஓபன் ஆயிடும். இதுல பாத்தீங்கன்னா என்னென்ன பணிகள் எல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீர்வளை மேம்படுத்துதல், வேளாண் மற்றும் உற்பத்தி விளைச்சல், ஊரகம் மற்றும் நகர்ப்புற குடியிருப்புகள், கல்வி தரத்தை உயர்த்துதல், சுகாதார குறியீடை மேம்படுத்துதல், அனைவருக்கும் உள்ளடங்கிய சுமது சோசியல் இன்க்ளூஷன், உட்கட்டமைப்பு மற்றும் தொழில் வளர்ச்சி, திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாடு, முறையான கடன், இளைஞர் நலன், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் சமநிலை மற்றும் பருவநிலை மாற்றம், தரவு நிர்வாகம். சோ இது மூலமாக பாத்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சோ விண்ணப்பதாரர்கள் முற்றிலும் தேர்வு முறை இதுலதான் எடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா மாத சம்பளம் சொன்ன மாதிரி 65,000 பிளஸ் எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கூடுதல் பாத்தீங்கன்னா 10,000 கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. தகுதி டீடைல்ஸும் இருக்குது. வயது விரும்ப ஆல்ரெடி நம்ம சொன்னதுதான். நம்ம செலக்ஷன் ப்ராசஸ் என்ன நம்ம சொன்னமோ அதோட டீடைல்ஸா இதுல கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஃபைனல் நம்ம சொல்றது ஆகஸ்ட் 26ஆம் தேதி தான் கடைசி தேதி. சோ தேர்விற்கு பாத்தீங்கன்னா மின்னணு அனுமதி சீட்டை பதிவிறக்கம் செய்யும் நாள் பாத்தீங்கன்னா அதாவது ஹால் டிக்கெட் செப்டம்பர் 5ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. முதற்கட்ட தேர்வு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி. விரிவான எழுத்து தேர்வு பாத்தீங்கன்னா செப்டம்பர்ல கடைசி வாரம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நேர்முக தேர்வு பாத்தீங்கன்னா அக்டோபர் கடைசி வாரம் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபைனல் லிஸ்ட் பாத்தீங்கன்னா நவம்பர்ல ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
சோ அவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சோ தமிழ்நாடு சிஎம் செல்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கூடிய வேலைவாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்க இப்பவே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப குறைவான வேகன்சிஸ் தான் நண்பர்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதிக உங்களுக்கு சேலரி வந்து கொடுக்கறதா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. So thank you friends, thank you so much, all the best for your career.